ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான். இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக, அதாவது யூனிட் வைஸாக முக்கியமான கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர், அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆனால் அதுக்குரிய ஆன்சர் நாங்கள் எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேடிட்டு இருப்பீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்து அதோட ஆன்சர். இப்போ யூனிட் 1 எடுத்துட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கில், அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் கேட்கலாம். ப்ராப்ளம் சால்விங் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் டிவைஸ் ஏ பிளான், சரி, அதுக்கப்புறம் ரைட் டு தி பைத்தான் கோடு, இதெல்லாம் எப்படி எழுதுது, டெஸ்ட் தி கோடு, சரியா, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தா 2 மார்க்கில் கூட நமக்கு என்ன பண்ணுறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனித்தனியாக கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கூட நமக்கு கேட்கலாம். அடுத்து ப்ராப்ளம் அனலைசிஸ் சார்ட்டு, சரியா, இது வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து 2 மார்க்லேயும் கேட்கலாம். டைரெக்டாக இதை கேட்டாங்க அப்படின்னா பார்ட் பியில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம் ஃப்ளோ சார்ட் ஷூரோ கோட், சரியா, இதில் அல்காரிதம் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் கேட்கலாம். ஃப்ளோ சார்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 மார்க்கில் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் எழுத. ஷூரோ கோட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் எழுதுனா போதுமானது. டைரெக்டாக கேட்டாங்கன்னா அது எல்லாமே சேர்த்து டைரெக்டாக நமக்கு வந்து பார்ட் பியில் கேட்பாங்க. அப்போ இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்கோம். சரியா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னென்ன யூனிட்டை வந்து நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த யூனிட்டை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடுங்க. மொத்தமாக 6 யூனிட் இருக்குது. அதில் 3 யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க 3 யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள், அதாவது இந்த எக்ஸாமில் நல்ல பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். சரியா? ஏன்னா நம்மளோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பேப்பர்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் மறந்துடாதீங்க, இந்த பேப்பரில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.